இப்போ தான் வந்து மரம்லாம் வெட்டி எங்கே பாருங்கள் அங்கே வச்சாச்சு. இங்கே பாருங்கள் விறகு வந்து இவ்வளோ வெட்டியாச்சு. இப்போ தான் எங்கள் அக்கா சார்ஜெல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க. பேக் சைடில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் வேலை கைஸ். வெட்டிட்டேன், இங்கே வெட்டினேன், அந்த மரம்லாம் வெட்டினேன். அங்கே பாருங்கள் அங்கே கிடக்குது வெட்டின பேலன்ஸ்லாம் அங்கே கிடக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே வெட்டினேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக வெட்டி ஃபுல்லாக பாருங்கள் இங்கெல்லாம் வெட்டிட்டேன். அங்கே பாருங்கள் அங்கே கொண்டு போய் வச்சிட்டேன். அப்புறம் அந்த பலா மரம் வெட்டினேன். நிறைய வேலை செஞ்சேன் கைஸ். பாருங்கள் என் கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இனி வந்து குளிச்சு ரெடியாகி நானும் என் தம்பியும் தான் கோயம்புத்தூர் வரோம். எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு 4ஆண்டரைக்கு வருவாங்க, வியாழக்கிழமை வருவாங்க. என் தம்பியை கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் போகிறேன் கைஸ். இனி கிளம்பும்போது நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டு மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு அப்படியே குளிச்சு ரெடியாகி ஊருக்கு கிளம்பியாச்சு. நல்ல கிளைமேட்டு, வெயில் தான், மழை எதுவும் வரல. மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். இன்றைக்கி வந்து என் கூட யார் வர போகிறோன்னா, பில்லியன் ரைடு யார் வர போகிறோன்னா யாரும் இல்லை, இந்த இவர் தான் வர போகிறாரு. இவரை குளிப்பிக்கணும். எங்கே வர? எங்கன நீ எப்போ வர? போயிட்டு அங்கே எனக்கு என்னென்ன வேலை, ஏதாவது வேலை எல்லாம் இருக்கா? காசு நீ அனுப்பிச்சுடுவியா எப்படி? அதனால தான் என்ன சீக்கிரமா அனுப்பிச்சுடுறேன். என்னடா தேடிட்டு இருக்க? எந்த டிவிൻ്റെ நம்பர் ஒன்றும் அது இல்லை கைஸ். நம்ம வந்து பாருங்கள் ஃபுல்லு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இங்கே நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்காக இந்த பேக்கில் ஒன்று வச்சாச்சு. அதில் வந்து ரெயின் கோட்டு, சார்ஜரு, ரோப் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 2 ஹெல்மெட்டு, அப்புறம் நம்ம கேமரா, அப்புறம் நம்ம இனி ஒரு ஃபோன் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இனி வந்து கிளம்ப வேண்டியது தான். மழை வரத்துக்குள்ளேயும் இனி வந்து வீட்டுக்கு எப்போ வரப்போகிறோன்னு தெரியல. ஒரு 2 மாதமாக 3 மாதமாக தெரில. அப்புறம் நம்ம கோட்டு வேறு அங்கே காஞ்சிட்ருக்கு. நம்ம மலையில் வரும்போது நனைஞ்சிருச்சு. இனி அவ்வளோதான் கைஸ். அப்படியே கிளம்ப வேண்டியதான். போகும்போது நம்ம அப்படியே ரெடி ஆகிடுச்சு. வாடா இங்கே வாடா கைஸ். அவன் வரமாட்டேங்கிறான், வெக்கப்படுறான். ஃபஸ்ட்டு நல்லா வீடியோக்கு வந்துட்டு இருந்தான், இப்போ வரத்துக்கு கொஞ்சம் வெக்கப்படுறான் கைஸ். நம்ம கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க மழை வர மாதிரி ஆகிப்போச்சு கிளைமேட்டு. சரிதா, மழை வரத்துக்குள்ளேயும் நம்ம கிளம்பிடுவோம். போயிட்டு தேவசில் போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. டயர்டாகியாச்சு, ஏற முடியல கைஸ். ஹீல்ஸ் ஏறாமல்ல, பிளெயின்ஸில் இருந்து ஹீல்ஸுக்கு வரும்போது ஏறவே முடியல. இன்னும் பாய்டின்னு 2 நாள் முடிஞ்சு பார்ப்போம். தேவசோட தாண்டி கொஞ்சம் பாடந்துறை வர பக்கத்தில் இருக்கேன். நம்ம வந்து போக வேண்டியதான். என் தம்பிக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. நம்ம இனி நேராக கூடலூர் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறோம். நம்ம ஃப்ரெண்டு வர பாருங்க. என்ன ஆளே மாறிட்ட? எங்கள் வீடு தான். கரெக்டான டைமிங்க்கு வந்திருக்கேன். இப்படி போகிற பஸ்ஸு இப்படி தானே ஏறணும்? பஸ்ஸு இப்படி தானே ஏறணும்? அம்மாட்ட போறியா? சரி பெஸ்ட்டு ഇറങ്ങിക്കോ. ബാഗൊക്കെ ആരെടുക്കും? ഇത് വണ്ടീൻ്റെ ഉള്ളിലിട്. நாங்கள் அப்படியே கூடலூர் வந்தாச்சு. என்ன யோசிச்சேன்னா, போகிறதுக்கு மனசே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி ஷவர்மாவும் அவள் மில்க்கும் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். சாப்பிட்டு போய் கன்வியூ பண்ணுறேன் கேஸ். வந்து ஷவர்மா சாப்பிட்லாம் நினச்சோம், ஷவர்மா இல்லை. அதனால் வந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா 2 அவல் மில்க்கு, அப்புறம் ஒரு சிக்கன் ரோலு, ஒரு எக் பப்ஸு சாப்பிட்டு கன்வியூ பண்ணியாச்சு. எக் பப்ஸு, ஒரு சிக்கன் ரோலு, அப்புறம் வந்து 2 அவல் மில்க் வாங்கியாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விடை பெறுகிறோம். நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் கைஸ். கிளைமேட்லாம் பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா தெரியுதா? மழை வர மாதிரி இல்லை நினைக்கிறேன், மேலே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம அப்படியே சாப்பிட்டு வண்டி எடுத்து கிளம்ப போகிறோம். நம்ம ஜிபே வேறு வர்க்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில.
இப்போ கையில் ஒரு 300 இருக்குது. இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம ஊட்டியில் போய் அதுக்குள்ளே ஜிபே ஒர்க் ஆச்சுன்னா அங்கேருந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போக வேண்டியதான் கைஸ். வழியில் எது டீ வாங்குறது கூட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க அங்கே போய் என்னடா ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா என் ஃபோனில் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. அது கூட தெரியாமல் நான் இப்படி இருக்கேன் கைஸ். என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்கிறதுக்கு வழியில். சரி ஓகே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இது பண்ணலான்னு பார்த்தா என் தம்பி ஃபோனில் சார்ஜ் இல்லை. இங்கே பாருங்க, சார்ஜ் போட்டு நோண்டிகிட்டு இருக்கான். வண்டியில் சார்ஜ் போட்டு நோண்டிகிட்டு இருக்கான். இனி ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி தான் நம்ம பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜிபேல தான் காசு இருக்குது. சரி பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. நம்ம கூடலூர்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த பாருங்க கூடலூர் டவுன் இங்கே இருக்குது. இனி வந்து ஒரு 2 மாதம் கழித்து கூடலூரில் பார்க்கலாம். ஜிபே ஒர்க் ஆகிடுச்சு. ஜிபே ஒர்க் ஆகாமல் இல்லை, நெட் ஆன் ஆகிடுச்சு, ஜிபே ஒர்க் ஆகிடுச்சு. இனி போகிறோம், பெட்ரோல் அடிக்கிறோம், கிளம்பிக்கிட்டே இருக்கும். இனி குஞ்சு ஃபோனை கழட்டி போட்டு குஞ்சு ஃபோனு சார்ஜ் கரணும். இல்லை 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கும். 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிடலாம். இல்லை கையிലുള്ള പൈസ അങ്ങനെ ഇരിക്കട്ടെ. 400 രൂപയ്ക്ക് പെട്രോൾ അടിക്കുക. പെട്രോള് അല്ലല്ല അങ്ങനെ ക്രോസ് ആകാതെ. நம்ம வண்டி எடுத்தது 2 பெட்ரோல் பம்பு தான், இந்தியனு பாரத். இது தவிர்த்து வேறு எந்த பெட்ரோல் பங்கும் நம்ம பெட்ரோல் அடிக்கவே கிடையாது. வண்டி எடுத்து 2 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம அடிக்கவே கிடையாது. மேக்ஸிமம் இந்தியனில் தான் அடிப்பேன். பாரத்து எப்பயாச்சும் தான். பெட்ரோல் பங்கு கிடைக்காத சூழ்நிலையில் பாரத்தில் அடிப்பேன். பெட்ரோல் பங்கே கிடைக்கலன்னா ஏதோ ஒரு பங்கில் அடிக்க வேண்டியதுதான். நேராக பெட்ரோல் அடிக்கும், கிளம்பிக்கிட்டே இருக்கும். சரிங்கடா, ஜிபே செய்ய 400 ரூபாய். പാസ്വേഡ് അറിയില്ലടാ. 2121 എന്നാ 400 രൂപയ്ക്ക് കേട്ടോ. ₹400 400. అన్నా స్కానర్ అన్నా అక్క ₹400. நம்ம வந்து 400 ரூபாய்க்கு பெட்ரோல் எடுத்தாச்சு. நல்ல வேலை நம்ம தம்பி எவ்வளோ அடிச்சா எவ்வளோ போட்டாங்க எவ்வளோ அடிச்சா கேட்கறதுக்கு வேலை இல்லை. பேட்டை மிஷின் வரையும் இல்லையா? டைமை பார்த்துக்கிட்டு எழுத தேவையில்லை. நல்ல வேலை நம்ம தம்பி ஃபோன் வச்சுருந்தோம். ஃபோன் வச்சது மேட்ரு கிடையாது, ஃபோனில் நெட்டு வச்சுருந்தேன், அதனால் பிரச்சனை கிடையாது. ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்கேனர் ஆயிடுச்சு. ஆயிடுச்சுக்கா, ப்ளஸ் 400 ஆயிடுச்சு. இன்னும் கிளம்ப வேண்டியதான். மேலே போய் காஃபி வாங்கிட்டு நேராக காஃபி வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரிடா, கரெக்டாக வந்து 28,970 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் போகிறதுப்படி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான்,
கூடலூர் விட்டு கிளம்பியாச்சு. ചിലവര് എന്തിനാ പറയണേ? நம்ம கூடலூர் விட்டு கிளம்பியாச்சு. கூடலூரில் இங்கே சிக்னல் தான். சிக்னல் போட்டாச்சு. சிக்னல் பச்சையும் போட்டாச்சு. வண்டி தான் மூவ் ஆக மாட்டேங்குது. மேலே போயிட்டு காஃபி மேடிக்கா இல்லைடா, இல்லை காஃபி மேடிக்கா இல்லை, கைஸ். ஆனால் இங்கே சிக்னலில் வந்து செகண்டெல்லாம் எதுவுமே வைக்கல. நம்ம பாயிண்ட்டில் இருக்க மாதிரி இவ்வளோ செகண்ட்ஸ்னு வைப்பாங்களே, அது வைக்கவே கிடையாது. லாரி பாருங்க எப்படி வந்து. அவ்வளோதான், கூடலூர் விட்டு கிளம்பியாச்சு. பாய் கைஸ். நீ வந்து நம்ம வந்து எத்தனை மாதம் கழிச்சு வரோன்னு தெரில. அப்போ பார்க்கலாம். மேலே போய் ஃபுல்லு கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு செட்டப்பாக போக வேண்டியதான். நம்ம கோப்ராவில் வேறு சார்ஜ் முடிய போகுது. சார்ஜ் போடணும், கோப்ரா சார்ஜ் போடணும், நம்ம ஃபோன் சார்ஜ் போடணும். நிறைய வேலை இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் ஒரு 8 மணி 9 மணி ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பொறுமையாக தான் போவோம், ரொம்ப ஸ்பீடெலாம் கிடையாது. பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. நாளைக்கு தான் ஆயுத பூஜைன்னு சொல்கிறாங்க. 2ஆம் தேதி ஆயுத பூஜைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்